என் வீட்டு பிள்ளை நல்ல பிள்ளை, அவனால் எதிர்கால இந்தியாவில் இருக்கிற அனைத்து சூழ்ச்சிகளையும் முறியடித்து இந்த மண்ணில் அவனும் வாழ்ந்து இந்த மார்க்கத்தையும் வாழ வைக்கிற ஆற்றலும் சக்தியும் அல்லாஹ் என்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பான் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். எனவே நல்ல தலைமுறையை வார்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்தியாவிலிருந்து பொது சிவில் சட்டத்தின் மூலம் இஸ்லாமிய ஷரியத்து சட்டத்தை இல்லாமலாக்கி ஷரியத்தை பின்பற்றுகிற தலைமுறை இந்த மண்ணில் இருக்கக்கூடாது, இஸ்லாம் இருக்கக்கூடாது, முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது என்கிற ஒரு மாபெரும் சூழ்ச்சியை நோக்கி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தேசத்தினுடைய அடுத்த தலைமுறை எப்படி வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டிய தருணம் இது. இந்த தேசத்தில் நம்முடைய தலைமுறை வாழ்வதற்குடைய எந்த சாத்தியக்கூறும் இல்லை. அல்லாஹ்வினுடைய உதவி மட்டும்தான் இந்த தேசத்தில் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்த வைக்கும். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் இந்த மார்க்கமும் இஸ்லாமும் முஸ்லிம்களும் இந்த மண்ணில் ஷரியத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ்வினுடைய உதவியை பெறுகிற பிள்ளைகளாக இருக்கணும். 2025 இந்த பூமி பந்தின் மீது வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களுக்கு ஃபிரௌனுக்கு எதிராக எப்படி ஃபிரௌனுடைய கோட்டையில் மூசாவை அல்லாஹ் வளர்த்தானோ அதே போன்று இஸ்ரேலிய மண்ணில் ஃபிரௌனுடைய வாரிசுகளுக்கு எதிராக சமகாலத்தில் அல்லாஹ் மூசாக்களை வளர்த்ததின் மூலம் பலஸ்தீனத்தினுடைய கனவான கஸா சுதந்திரம் அடைந்திருக்கிறது. நெதன்யாஹு சொன்னார், இனிமேல் பலஸ்தீன மண்ணில் ஹமாஸ் என்கிற போராளி குழுக்கள் இல்லை. முஸ்லிம்கள் இல்லாத பலஸ்தீன், அடுத்த தலைமுறை இல்லாத பலஸ்தீன், இஸ்லாத்தை சொல்வதற்கு ஆள் இல்லாத பலஸ்தீன், குர்ஆனை தூக்கி பிடிப்பதற்கு இல்லாத பலஸ்தீன், அந்நலாருடைய பெயரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வதற்கு ஒரு உயிர் கூட இல்லாத பலஸ்தீனாக நாங்கள் பலஸ்தீனை மாற்றிவிட்டு கௌதிகளின் பக்கம் சென்றிருக்கிறோம் என்று பட்டவர்த்தனமாக பேசியதற்கு பின்னால் ஒரு ஒப்பந்தத்தை போட வேண்டிய ஒரு சூழலுக்கு நெதன்யாஹு தள்ளப்பட்டார். ஒரு 8 வயசு குழந்தை சொல்லும், சனஸ்ஜுது ஃபீ ஹாதல் மஸ்ஜித் இன்ஷா அல்லாஹ் சனுஹர்ரிரு பலஸ்தீன் அப்படின்னு சொல்லும். நாங்கள் ஒரு நாள் இந்த பள்ளிவாசலில் சுஜூது செய்தே தீர்வோம். அதனால தான் அவன் குழந்தைகளை கொன்னான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல தெரியுது. சலாத்துக்கு பதில் சொல்கிறதுக்கு கூட இவ்வளோ யோசிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله مولانا العظيم. விருதுநகர் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை
மிக எழுச்சியோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற திருக்குர்ஆன் தேன்துளிகள் நூல் வெளியீட்டு விழாவும் ஷரியத் மாநாடும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மஜ்லிஸிலே என்னை விட அறிவிலும் ஆற்றலிலும் ஞானத்திலும் இறையச்சத்திலும் மிகைத்து நிற்கிற மிகச்சிறந்த உலமாக்கள் இருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய ஹசரத் அப்துல்லா ஓஎம் ஹசரத் அவர்கள் தமிழகத்தினுடைய தலை சிறந்த கல்லூரிகளில் ஒன்றான ஃபைதுல் அன்வார் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வரும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய காதியுமான முஹிதீன் ஹசரத் அவர்கள், இது போன்ற தலை சிறந்த உலமாக்கள் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறார்கள். அதுபோன்று சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டிய அர்ப்பணிப்போடு சேவை செய்து கொண்டிருக்கிற நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தார்கள், பல்வேறு சமூக ஆர்வலர்கள், பெருந்திரளாக இங்கே பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கிற சமுதாய பெரியவர்கள், சகோதரர்கள், அன்பு நிறைந்த தாய்மார்கள், சகோதரிகள் அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் என்றென்றும் கிடைக்கட்டுமாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். அநேகமா எல்லாருக்கும் இந்த மஜ்லிஸ் எப்போ நிறைவு பெறும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க. எப்போ முடியும் அப்படிங்கிற ஆவலோடு உட்கார்ந்துருக்கிறீங்க. இது மஜ்லிஸ் என்று சொல்வதை விட மகாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நிறைய பேர் நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க. மஜ்லிஸினுடைய நன்மை எப்போ கிடைக்கும் அப்படின்னு இமாம்கள் நமக்கு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தினுடைய பூங்காவில் நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மஜ்லிஸ்களை குறித்து சொல்வார்கள். அது எப்படின்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்து கேட்கறது தான் மஜ்லிஸ். அந்த மஜ்லிஸில் நின்றுட்டு இருந்தா மஜ்லிஸினுடைய நன்மை கிடைக்காது என்று இமாம்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். அதனால மஜ்லிஸுக்குன்னு வந்திருக்கிறோம். வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த மஜ்லிஸை கண்ணியப்படுத்தும் விதமாக போடப்பட்டிருக்கிற இருக்கைகளில் வந்து அமர்ந்தால் அது இந்த மஜ்லிஸுக்கு செய்யக்கூடிய கண்ணியமாக இருக்கும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, ஒரு பெரிய உரையை நிகழ்த்தக்கூடிய சூழ்நிலையில் நானும் இல்லை, கேட்கக்கூடிய சூழல்ல நீங்களும் இல்லை அப்படிங்கிறது என்ன பார்த்தா உங்களுக்கும் தெரியும், உங்களை பார்த்தா எனக்கும் தெரியுது. இப்படி ஒரு சூழ்நிலையில அவங்களும் என்ன அடைச்சிருக்காங்க, நானும் பேசாமலும் போக முடியாது. அதனால உங்களுடைய சிந்தனைக்கு சில விஷயங்களை மட்டும் இளைஞர்களை குறித்து பேச வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் எங்கெல்லாம் இளைஞர்களுக்காக வேண்டி பேச வேண்டும் என்று தலைப்பு தருகிறார்களோ அங்க பெரும்பாலும் கொஞ்சம் 50 வயசுக்கு மேல உள்ள இளைஞர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் இன்றும் இளமையோடு இருக்கிறார்கள் மார்க்க விஷயத்தில் என்பதில் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது. ஷரியத் மாநாடு அப்படின்னு வச்சிருக்கிறோம். இந்தியாவில் ஷரியத் சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். நாளைக்கு உத்தரகாண்டினுடைய முதலமைச்சர் ஒரு அறிக்கை தந்திருக்கிறார், அறிவிப்பு செய்திருக்கிறார். நாளையிலிருந்து உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொன்னா, நாம இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்ச நேரத்தில் பாகிஸ்தான்ல இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த மக்கள் தொகை 17 to 20 கோடி. இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களின் எண்ணிக்கை மட்டும் 28 கோடி. பாகிஸ்தான் என்கிற முஸ்லிம் நாடை விட இந்தியா என்கிற மதச்சார்பற்ற நாடுதான் எங்களுக்கு வேண்டும் என்று நாம் நம்முடைய மூதாதையர்கள் தீர்மானித்து இந்தியாவினுடைய மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முஸ்லிம் மக்கள் வாழுகிற நாடை விட எங்களுடைய சகோதர சமுதாயத்தவர்களோடு எங்களுடைய மார்க்கத்தை பேணி நடக்கிற உரிமையோடு இந்தியாவில் வாழ்வது, இந்தியாவில் மடிவதுதான் எங்களுடைய நோக்கம் என்கிற தீர்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்தியாவினுடைய மதச்சார்பின்மைக்கும் நாம்
சார்ந்திருக்கிற மார்க்கத்தினுடைய ஷரியத்திற்கும் ஒரு பெரிய பேராபத்து வந்து கொண்டிருக்கிறது. இதை எதிர்கொள்ள வேண்டிய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞர்களுடைய சமகால நிலைமை என்ன என்பதை யோசிக்கிற பொழுது, எப்படிடா இந்த இந்தியாவில் முஸ்லிம்களாக நாம் வாழப் போகிறோம் என்பது ஒரு ஐயப்பாடு நமக்கு ஏற்படுகிறது. எப்படி நம்ம பிள்ளைகள்லாம் முஸ்லிம்களாக வாழ்றது? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது நம்ம பயப்படுறோம், பிள்ளைங்களா போயிட்டு நல்லபடியா படிச்சுட்டு வருவானா அப்படிங்கிற ஒரு அச்சம். பெண் பிள்ளைகளை அனுப்புறதுக்கு இன்னும் பயம், கல்லூரிகளுக்கு அனுப்புறதுக்கு இன்னும் பயம். ஏனென்றால் கால சூழ்நிலை அப்படி இருக்கு. அப்படிங்கிறதுனால நாம எல்லாம் யோசிக்கிறோம், நம்முடைய எல்லா வீட்டு பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான். முதல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு வேணும். எதிர்மறை எண்ணத்தை தவிர்த்து நேர்மறை எண்ணமாக, இன்ஷா அல்லாஹ் என் வீட்டு பிள்ளை நல்ல பிள்ளை, அவனால் எதிர்கால இந்தியாவில் இருக்கிற அனைத்து சூழ்ச்சிகளையும் முறியடித்து இந்த மண்ணில் அவனும் வாழ்ந்து இந்த மார்க்கத்தையும் வாழ வைக்கிற ஆற்றலும் சக்தியும் அல்லாஹ் என்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பான் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த நம்பிக்கை தான் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும். அவனை எதிர்மறை சிந்தனையில பேசி விமர்சித்து அவனை ஒதுக்கிடக்கூடாது. கேரளாவில் சமீபத்தில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினுடைய ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்த உடனே ஒரு பொண்ணு ஐஏஎஸ்ல பாஸ் ஆயிருச்சு. பாஸ் ஆன அந்த ரிசல்ட் கேட்ட உடனே மீடியாக்கள் ஃபுல்லா அந்த பெண்ணினுடைய வீட்டை சுற்றி நிற்கிறது. ஐஏஎஸ் ஆயிருச்சு. இந்தியாவினுடைய உயர் பதவிகளில் மிக முக்கியமானது அது. அதனால மீடியா ஃபுல்லா அவரை வந்து பேசுறதுக்காக, பேட்டி எடுக்கிறதாக வீட்டை சுத்தி நிக்கிறாங்க. அந்த பொண்ணு வேகமாக ஓடுகிறது. வீட்டை விட்டு இறங்கி தெருவுக்கு வந்து ரோட்ல ஓடுது. மீடியா ஃபுல்லா பின்னாலேயே துரத்திட்டு போறான். நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு தான், மறைச்சிட்டு தான் ஓடுது. நேர எங்க போகுது அப்படின்னு பார்த்தா, அங்க சந்தையில மார்க்கெட்ல ஒரு ஆளு இந்த மாதிரி டீ கேன்ல சைக்கிள்ல வச்சு டீ வித்துட்டு இருக்கிறாரு. சந்தையில டீ வித்துட்டு இருக்கிறாரு. நேர அவர் டீ ஊத்தி குடித்து கொண்டிருக்கிற அவர்கிட்ட போய் அவரை கட்டி பிடிச்சு தன்னுடைய ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்கிறது. மீடியா கேட்கிறாங்க, யார் இவர்? இவர்தான் என்னுடைய தந்தை. தெரு தெருவாக, மார்க்கெட் மார்க்கெட்டாக, வீடு வீடாக போய் டீயை வித்து என்ன படிக்க வச்சு இன்னைக்கு என்ன ஐஏஎஸ் ஆக்கி இருக்கிறாரு. நான் மீடியாவுக்கு முன்னால் என்னுடைய பெருமைகளை உலகம் காண்பதற்கு முன்னால் நான் என்னுடைய தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறேன் என்று தான் அடைந்திருக்கிற உயர் பதவியின் மகிழ்ச்சியை தன்னுடைய தந்தையினுடைய காலில் சமர்ப்பிக்கிற சமகால பெண்மணிகள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஜெனரேஷன் எல்லாம் கெட்டு போச்சு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இன்னைக்கும் மேனர்ஸ்னா என்ன, பிஹேவியர்ஸ்னா என்ன என்கிற நல்ல கேரக்டர் உடைய நல்ல தலைமுறை வளர்ந்து வரத்தான் செய்கிறது. நாம தான் அவங்களுக்கு எடுத்துட்டு இருக்கிறோம், நாம தான் அவங்களுக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இன்னொரு முஸ்லிம் பையன், அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டாப்ல. ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அவருக்கு 30,000 ரூபாய். அதுவும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் தான். ஃபர்ஸ்ட் மாச சம்பளம் 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்து அம்மாட்ட கொடுக்கிறாரு. சந்தோஷத்துல கொடுக்கிறாரு. அம்மாட்ட கொடுத்துட்டு சொல்றாரு, அம்மா நீங்க இத பாப்பாட்ட கொடுங்க, நீங்க இத அத்தாட்ட கொடுங்க. அம்மா சொல்லிச்சு, உன் கையால கூட அத்தா சந்தோஷப்படுவார. நீ வாங்கின சம்பளம் ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் நீ உன் கையால கொடுத்தா அத்தா சந்தோஷப்படுவார்ல, பாப்பா சந்தோஷப்படுவார்ல. அந்த பையன் சொன்னா, இல்ல இல்ல அம்மா நீங்களே கொடுங்க. டேய் நீ கொடுறா, அத்தா சந்தோஷப்படுவார்டா. அந்த அம்மா மறுபடியும் அடித்து சொல்லிச்சு, இல்லம்மா நீங்களே கொடுங்க. இவர் மறுக்கிறார். ரொம்ப நேரம் இந்த ஆர்கியூமெண்ட் நடக்குது. கடைசியில் அந்த அம்மா சொல்லிச்சு, ஏன்டா உன் கையால உங்க அத்தாவுக்கு கொடுக்க மாட்டியா? நம்ம அப்படித்தானே கேட்போம், ஏன் உன் கையால உங்க அத்தாவுக்கு கொடுக்க மாட்டியோ? அந்த பையன் சொன்னா, இல்லம்மா
நான் சின்ன வயசுல இருந்து பேனாவுக்கு, பென்சிலுக்கு, ஷூவுக்கு, யூனிஃபார்முக்கு, என்னுடைய ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அத்தாட்ட தான் போய் கேட்பேன். அப்பொழுதெல்லாம் அத்தா மனநிறைவோடு எனக்கு தருவார். நான் இது நாள் வரையிலும் என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் வாப்பாட்ட தான், அத்தாட்ட தான் போய் கேட்பேன். அவர் தருவார். இது நாள் வரையிலும் அவர் தருகிற பொழுது அவருடைய கை மேலேயும் என்னுடைய கை வாங்குகிற என்னுடைய கை கீழேயும் இருக்கும். மரணம் வரையிலும் என்னுடைய தகப்பனாருடைய கை மேலே தான் இருக்க வேண்டும். நான் கொடுக்கிற நேரத்தில் என் கை மேலையும் எங்க வாப்பாவினுடைய கை கீழையும் வந்துடக்கூடாது. அதை பார்க்க நான் விரும்பலம்மா. அதனால் இந்த சம்பளத்தை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற நல்ல கேரக்டர் உடைய அடுத்த தலைமுறையும் இந்த மண்ணில் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கெல்லாம் ஒரு 2-3 நாளா வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல எல்லா செய்தி ஊடகங்கள்லையும் பார்த்திருப்பீங்க. ஒரு பையன், முஸ்லிம் பையன், சுபீதா என்கிற தன்னுடைய தாயார போதைக்கு அடிமையாகி கஞ்சாவுக்காக காசு கேட்கிற நேரத்தில் அம்மா கொடுக்கலன்னு பக்கத்து வீட்டுல போய் தேங்காய் உரிக்கிறதுக்கு கத்தி கொடுங்கன்னு வாங்கின அந்த கத்தியாலேயே தன்னுடைய தாயை குத்தி கொன்று விட்டான் என்கிற செய்தியையும் நீங்கள் தமிழ் பத்திரிகையில, மலையாள பத்திரிகையில வந்த செய்தியை நீங்க ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க. இப்படி ஒரு சிறந்த ஜெனரேஷன் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இப்படி மோசமான மக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நல்ல தலைமுறையை வார்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்தியாவிலிருந்து பொது சிவில் சட்டத்தின் மூலம் இஸ்லாமிய ஷரியத்து சட்டத்தை இல்லாமலாக்கி ஷரியத்தை பின்பற்றுகிற தலைமுறை இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. இஸ்லாம் இருக்கக்கூடாது, முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது என்கிற ஒரு பாபெரும் சூழ்ச்சியை நோக்கி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தேசத்தினுடைய அடுத்த தலைமுறை எப்படி வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டிய தருணம் இது. சும்மா அப்படியெல்லாம் வந்தோம், பேசணும், கூடணும், கலைஞ்சோம், இப்படி எல்லாம் போனா இது கதைக்கு ஆகாது. ஒரு ஷரியத்து மாநாடுல கூட நம்மளால உட்கார்ந்து ஷரியத்தினுடைய விஷயங்களை கேட்பதற்கு கூட நாம் தயார் இல்லைன்னு சொன்னா ஷரியத்தை நிலைநிறுத்துவதற்கு அடுத்த தலைமுறை எப்படி தயாராகும்? என்ன ஒரு தியாகத்துக்கு கூட நம்மளால நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்தி வைக்க முடியல. நம்முடைய மனம் சொல்கிறது அங்க போ, இங்க போ, அதை பேசு, இதை பேசு. பேசப்படுகிற ஷரியத்தினுடைய மாநாட்டில், ஷரியத்தினுடைய மஜ்லிஸ்ல கூட முழுமையாக அமர்வதற்கு நம்முடைய மனம் தயாராகவில்லை என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய அடுத்த தலைமுறை எப்படி ஷரியத்தை பாதுகாக்க போகிறது? அதனால அல்லாஹ்வினுடைய உதவியை பெறக்கூடிய ஒரு ஜெனரேஷன் உருவாக்கியே தீரணும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம இந்த தேசத்தில் நம்முடைய தலைமுறை வாழ்வதற்குடைய எந்த சாத்தியக்கூறும் இல்லை. அல்லாஹ்வினுடைய உதவி மட்டும்தான் இந்த தேசத்தில் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்த வைக்கும். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் இந்த மார்க்கமும் இஸ்லாமும் முஸ்லிம்களும் இந்த மண்ணில் ஷரியத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ்வினுடைய உதவியை பெறுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அதுக்கு முதல்ல அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்கணும்ல. நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சாதானே நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். மெய்தி ஹசரத் அவங்க மிக அற்புதமாக ஆசியா அம்மையாருடைய வரலாறிலிருந்து துவங்கினார்கள். ஃபிரௌன் இருக்கான, தனக்கு எதிரான மூசா இந்த மண்ணில் வந்துடவே கூடாதுங்கிறதுக்காக அந்த மண் முழுவதும் எங்கெல்லாம் கர்ப்பம் சுமந்திருக்கிறார்களோ, பெருக்கனண்டா இருக்கிறாங்களோ, அந்த வீட்டுக்கு முன்னாலே எல்லாம் தன்னுடைய ஆட்களை நிறுத்தி குழந்தை பிறக்கிற அந்த சப்தத்தை கேட்டவுடன் உள்ள போய் பார்ப்பாங்க. அப்பதான் குழந்தை பிறந்து விழுந்திருக்கும், தொப்புள் கூடி கூட அறுக்கப்பட்டிருக்காது. உள்ள போய் பார்த்து ஆம்பளை பிள்ளைனா அங்கேயே வெட்டி கொன்றுவோம். இதற்காக வேண்டிய கன்சிவான பெருக்கனண்டான வீட்டுக்கு முன்னால காவலாளிகளை நிறுத்தி பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்று குவித்து இனிமேல் இந்த மண்ணில் எந்த ஆண்மகனும் பிறக்கவே இல்லை, எனவே மூசா வரவே மாட்டாரு, நம்முடைய ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் இந்த இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதற்கும் எந்த ஆபத்தும் வராதுன்னு நினைத்து கொண்டிருந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் மூசாவை எங்க வச்சு வளர்த்தான் சொல்லுங்க? ஃபிரௌனுடைய கோட்டையில, ஃபிரௌனுடைய மாளிகையில் அல்லாஹ் ஆசியா என்கிற அம்மையாரின் மூலம் ஃபிரௌனுக்கான அஸ்தமனத்தை குறிக்கிற மூசாவை
ஃபிரௌனுடைய கோட்டையிலேயே வளர்த்தானே. அல்லாஹ்வினுடைய உதவி என்பது கிடைப்பதற்கு நாம் அருகதைக்குரியவர்களாக மாறிவிட்டால், நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற, ஷரியத்தை அகற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற கொடுங்கோன்மை ஆட்சியாளர்கள் எந்த கோட்டையில் இருக்கிறார்களோ அந்த கோட்டையில் இன்ஷா அல்லாஹ் மூசாக்கள் வளர்வார்கள். அதற்கு தகுதியான ஆசியா அம்மையர்களாக என்னருமை தாய்மார்களே, சகோதரிகளே, நாம மாறணும். 3000 வருஷத்துக்கு முன்னால நடந்த அந்த வரலாறு மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் சொல்றதானே மூசா நபியை பத்தி, ஃபிரௌனை பத்தி குர்ஆனை பேசுகிற உலமாக்கள், ஹதீஸை பேசுகிற உலமாக்கள், பயான் செய்கிற உலமாக்கள், அதெல்லாம் சொல்றதானே. எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் ஃபிரௌனை பார்த்தவர்கள், மூசா நபியினுடைய கூட்டம், இப்படி எல்லாம் சொல்றதானே. 2025 இந்த பூமி பந்தின் மீது வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களுக்கு ஃபிரௌனுக்கு எதிராக எப்படி ஃபிரௌனுடைய கோட்டையில் மூசாவை அல்லாஹ் வளர்த்தானோ, அதே போன்று இஸ்ரேலிய மண்ணில் ஃபிரௌனுடைய வாரிசுகளுக்கு எதிராக சமகாலத்தில் அல்லாஹ் மூசாக்களை வளர்த்ததின் மூலம் பலஸ்தீனத்தினுடைய கனவான கஸா சுதந்திரம் அடைந்திருக்கிறது. இது ஒண்ணும் 3000 வருஷத்துக்கு முன்னால நடந்ததில்லை. சமகாலத்திலும் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு உதவி கொண்டுதான் இருக்கிறான். உங்களுக்கு தெரியும், கஸாங்கிற பகுதி 365 கிலோமீட்டர் தான், வெறும் 365 கிலோமீட்டர். இந்த 365 கிலோமீட்டர் பகுதிகளில் இருக்கிற இந்த முஸ்லிம்களை அடிச்சு முடிச்சிடணுங்கிறதுக்காக சுற்றி இருக்கிற எல்லா எல்லையையும் மூடி ஒரு சின்ன பேரித்தம்பழத்தினுடைய துண்டு கூட பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி முழுக்க எல்லாத்தையும் ஃபுல்லா அரெஸ்ட் பண்ணி, எல்லாத்தையும் பேன் பண்ணி, மேலிருந்து ட்ரோன்களின் மூலம் கண்காணித்துக் கொண்டு, விலை உயர்ந்த ரேடார்களின் மூலம் கண்காணித்துக் கொண்டு, ஏதாவது வருதா போகுதாங்கிறத கண்காணிச்சுட்டு ஒண்ணுமே கிடைக்காம பட்டினி கிடந்து செத்து போவார்கள் என்று நினைத்தார்கள் இஸ்ரேலியர்கள். சமகால மூசா நபியினுடைய வாரிசுகளை 1.5 வருஷமா பச்சை தண்ணி கூட வரல, பெட்ரோல் வரல, உணவு வரல, காய்கறி வரல, பால் வரல, குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து வரல. இதெல்லாம் வரலங்கிறத தாண்டி முழுக்க எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கொத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் விமானங்களின் மூலம் குண்டுகளை வீசி, வீடுகளை இடிச்சு, பள்ளிவாசலை இல்லாமலாக்கி, பள்ளிக்கூடத்தின் மீது குண்டு போட்டு தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் படித்திருப்பவர்களை எல்லாம் இல்லாமலாக்கி, ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்களை தகர்த்தெறிந்து ஹமாஸ் என்கிற சக்தியை மண்ணிலிருந்து துடைத்தெறிந்து விட்டோம் என்று பட்டவர்த்தனமாக பறைசாற்றியதற்கு பின்னால் நெதன்யாஹு சொன்னார், இனிமேல் பலஸ்தீன மண்ணில் ஹமாஸ் என்கிற போராளி குழுக்கள் இல்லை. முஸ்லிம்கள் இல்லாத பலஸ்தீன், அடுத்த தலைமுறை இல்லாத பலஸ்தீன், இஸ்லாத்தை சொல்வதற்கு ஆள் இல்லாத பலஸ்தீன், குர்ஆனை தூக்கி பிடிப்பதற்கு இல்லாத பலஸ்தீன், அந்நலாருடைய பெயரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வதற்கு ஒரு உயிர் கூட இல்லாத பலஸ்தீனாக நாங்கள் பலஸ்தீனை மாற்றிவிட்டு இதோ கௌதிகளின் பக்கம் சென்றிருக்கிறோம் என்று பட்டவர்த்தனமாக பேசியதற்கு பின்னால் ஒரு ஒப்பந்தத்தை போட வேண்டிய ஒரு சூழலுக்கு நெதன்யாஹு தள்ளப்பட்டார். 1.5 வருஷமா ஒரு காக்கா குஞ்சு கூட உள்ள போக முடியாம, ஒரு பேரித்தம்பழத்தினுடைய துண்டு கூட நோன்பு துறப்பதற்கு கூட கிடைக்காமல் இவர்கள் திண்டாடிய செத்து போயிருப்பார்கள் என்று நினைத்த இஸ்ரேலியர்கள் ஒப்பந்தத்திற்கு பின்னால் இந்த ஒப்பந்தத்தில் பேசப்பட்ட கைதிகளை பிடித்து கொண்டு வந்து இஸ்ரேலியர்கள் முஸ்லிம்களிடத்திலே ஒப்படைக்கிற பொழுது அவர்களுடைய முகமெல்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது, ரணமாக அவர்களுடைய உடல் எல்லாம் காயங்கள் இருந்தது. அதே நேரத்தில் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலிய கைதிகளை கொண்டு வந்து நிறுத்துகிற பொழுது அரண்டு போனது உலகம். இஸ்ரேல் மட்டுமல்ல அரண்டு போனது, இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்ற அரபு நாடுகள் கூட அரண்டு போனது. இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருந்த அமெரிக்காவும் பிரான்சும் பிரிட்டனும் அரண்டு போனது. அவர்கள் நினைத்தது என்ன தெரியுமா? பலஸ்தீனில் இனிமேல் அக்ஸாவில் நாங்கள் சுஜூது செய்வோம் என்று சொல்வதற்கு ஒருத்தனும் கிடையாது.
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால நீங்க படிச்சிருப்பீங்க, மீடியாக்கள்ல பார்த்திருப்பீங்க, ஒரு 8 வயசு குழந்தை சொல்லும், சனஸ்ஜுது ஃபீ ஹாதல் மஸ்ஜித் இன்ஷா அல்லாஹ் சனுஹர்ரிரு பலஸ்தீன் அப்படின்னு சொல்லும். நாங்கள் ஒரு நாள் இந்த பள்ளிவாசலில் சுஜூது செய்தே தீர்வோம். அதனாலதான் அவன் குழந்தைகளை கொன்னான். குழந்தைகள் உள்ளத்தில் கூட இந்த பள்ளிவாசலில் சுஜூது செய்ய வேண்டும் என்கிற வேட்கை இருக்கிற காரணத்தினால் அடுத்தொரு தலைமுறை சனஸ்ஜுது என்று சொல்லுகிற தலைமுறை இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்று 60,000த்திற்கும் மேற்பட்டவர்களை படுகொலை செய்து அதில் 30,000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளை இல்லாமலாக்கி இனிமேல் பலஸ்தீன் என்கிற பகுதியில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை தூக்கி பிடிக்கிற எவனும் இல்லை என்கிற தைரியத்தோடு இருக்கிற பொழுதுதான் பிடித்து வைக்கிற ஹோஸ்டேஜ்களை கொண்டு பல்லாயிரக்கணக்கான ஹமாஸ் போராளிகள் வருகிறார்கள். அவர்களுடைய முகம் சுருங்கி போகவில்லை, அவர்களுடைய உடை கூட சுருங்கி போகவில்லை. ராணுவ அணிவகுப்புகளோடு AK-47களோடு அவர்கள் வருகிற அந்த காட்சியை பார்த்து வியந்து போயிருக்கிறது. எங்கே இருந்தார்கள் இவர்கள், எங்கே இருந்தார்கள் இவர்கள்? பலஸ்தீனத்தில் இருக்கிற அனைத்து பங்கர்களும் தகர்த்தப்பட்டு விட்டது, எல்லா சேனல்களையும் சிதைத்து விட்டோம், எல்லா மறைவிடங்களையும் ட்ரோன்களின் மீது ட்ரோன்களை வைத்து இல்லாமல் ஆக்கிவிட்டோம். எங்கிருந்தார்கள் இந்த பல்லாயிரக்கணக்கான பலஸ்தீன போராளிகள்? எங்கிருந்தார்கள்? இஸ்ரேலின் குடிமகன்களை எங்கே பதுக்க வைத்திருந்தார்கள்? ஒரு சியோனிச பத்திரிகை ஒரு கட்டுரை எழுதுகிறது, நாம முஸ்லிம்களை இந்த பலஸ்தீன மண்ணில் இல்லாம ஆக்குறதுக்கு அவர்களுக்கு மத்தியில கொள்கை பிரச்சனையை ஏற்படுத்தினோம். என்னெல்லாம் நம்மளை இல்லாம ஆக்குறதுக்கு இவர்கள் செய்கிற சதித்திட்டங்கள் அப்படிங்கிறத அந்த கட்டுரையில அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில கொள்கை பிரச்சனையை ஏற்படுத்தினோம். சினிமா சீரியல்களின் பக்கம் அவர்களுடைய கவனத்தை திசை திருப்பினோம். போதைகளுக்கு அடிக்டான இளைஞர்களை உருவாக்குவதற்கு இலவசமாக நாம் அங்கே போதை பொருட்களை நாம சப்ளை பண்ணோம். இவெல்லாம் படிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பள்ளிக்கூடங்களை தகர்த்தெறிந்தோம். இவ்வளவு சூழ்ச்சிகளுக்கு பின்னாலும் ஒட்டுமொத்த சமூகமாக அவர்கள் எப்படி எழுந்து நிற்கிறார்கள்? கடைசியில் அவர்களுடைய கட்டுரை எப்படி முடிகிறது? பலஸ்தீனத்தினுடைய எந்த பகுதிகளிலும் அவங்க இல்ல. நாம தேடணும், பலஸ்தீன்ல ஃபுல்லா தேடணும், எல்லா பங்கரையும் எல்லா டனலையும் எல்லா சுரங்கத்தையும் இல்லாம ஆக்கிட்டோம். ஆனால் அவர்கள் எங்கே இருந்திருக்கிறார்கள் தெரியுமா? குர்ஆனை படித்த ஒரு சமூகம் இப்படித்தான் சிந்திக்கும். இங்கே திருக்குர்ஆன் தேன் துளிகள் என்கிற ஒரு அருமையான புத்தகத்தை நூலை வெளியிட்டார்கள் அல்லவா? குர்ஆன் ஒரு சமூகத்தை எப்படி சிந்திக்க வைக்கிறது பாருங்கள். ஃபிரௌனை அழிப்பதற்காக, ஃபிரௌனுடைய அதிகாரத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக, ஃபிரௌனுடைய கொடுங்கோன்மை தன்மையை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்காக அல்லாஹ் மூசா நபியை நினைச்சிருந்தா வானத்துல வச்சு பாதுகாத்திருக்கலாம், ஈசா நபியை பாதுகாத்தது மாதிரி. அப்படிதானா இல்லையா? அல்லாஹ் பூமிக்கடியில பாதுகாத்திருக்கலாம், யூனுஸ் நபியை பாதுகாத்தது மாதிரி. அல்லாஹ் மீன் வயிற்றுக்குள்ள வச்சு பாதுகாத்தான்ல, அப்படி கூட அல்லாஹ் பாதுகாத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு ஒரு படிப்பினையாக என்ன செஞ்சான் தெரியுமா? எந்த வீட்டில் ஃபிரௌன் இருக்கிறானோ அதே வீட்டில் தான் மூசா இருந்தார். எந்த வீட்டில் மூசா இருக்கக்கூடாது என்று நினைத்தானோ அதே ஃபிரௌனுடைய வீட்டில் தான் ஃபிரௌனை அழிக்க வேண்டிய சத்திய தூதராக அல்லாஹ் மூசாவை வளர்த்தெடுத்தான், வார்த்தெடுத்தான். இதை படிச்ச பலஸ்தீனிய போராளிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பலஸ்தீனத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அவனுடைய ரேடாரை வச்சு கண்டுபிடிச்சு நம்மளை அடிச்சிருவான். அதனால சுரங்கத்தை தோடினார்கள். பலஸ்தீன பகுதிங்கிறது 365 கிலோமீட்டர் தான். ஆனால் 365 கிலோமீட்டரை தாண்டி இஸ்ரேலினுடைய பகுதி இருக்குல்ல, இஸ்ரேலினுடைய பகுதி, அதுல 500 கிலோமீட்டர் சுரங்கத்தை தோண்டி இஸ்ரேலிய நெதன்யாகுவினுடைய மாளிகை எந்த மண்ணிற்கு மேலே இருக்கிறதோ அந்த மண்ணிற்கு கீழே தான் ஹமாஸினுடைய மிக முக்கிய தளவாடங்களையும் தளங்களையும் அமைத்திருக்கிறார்கள். அவன் என்ன நினைச்சாலும் அவர்களை அழிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனின் மூலம் ஒரு சமூகத்தை அன்று வார்த்தெடுத்தான் என்பதல்ல, 2025 அல்லாஹ் ஒரு சமூகத்தை வார்த்தெடுத்திருக்கிறான். அமெரிக்காவினால் தோற்கடிக்க முடியாத சமூகம், பிரிட்டனால் தோற்கடிக்க முடியாத சமூகம், பிரான்சினால்
அமெரிக்காவினால் தொட்டு பார்க்க முடியாத சமூகம், இஸ்ரேலினால் நெருங்கி கூட போக முடியாத ஒரு சமூகம் 2025 வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஜெனரேஷன் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனின் மூலம் படிப்பினை பெற்ற ஒரு சமூகமாக வாழ்ந்தால், யார் நம்மை அழிக்க நினைக்கிறார்களோ அவர்களுடைய கோட்டையிலேயே இஸ்லாமிய கொடியை ஏற்றுகிற ஒரு ஜெனரேஷன் இந்த மண்ணில் இருக்கும். அப்படி ஒரு நியத்து வைக்கலாமா? இந்த பிள்ளை சரியில்லை, அந்த பிள்ளை சரியில்லை, ஜமாத்து சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் ஜட்ஜ் இல்லை, நாம ஒன்றும் ஜட்ஜ் இல்லை. இமாம் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. நமக்கு என்ன அல்லாஹ் ஜட்ஜனுடைய பொறுப்பையா கொடுத்திருக்கிறான்? ரசூலுல்லாஹ் அபூ ஜஹல் சரியில்லை, அபூ லஹப் சரியில்லை, உத்பா சரியில்லை, இப்படி சொல்லிக்கிட்டா இருந்தாங்க. இல்லை இல்லை, யாராக இருந்தாலும் நீயும் வா சொர்க்கத்துக்கு, நீயும் வா சொர்க்கத்துக்கு, முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு ரிசல்ட்டை தருவான் இன்ஷா அல்லாஹ். நீங்க ஒரு நியத்து வைக்கணும், என் பிள்ளைகள் படிப்பது அவன் சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, இந்த தேசத்திற்காக படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி நியத்து வைக்கலாமா? என் பிள்ளை சம்பாதிக்கிறது அவனுக்காக இல்ல, இந்த தேசத்திற்காக சம்பாதிக்க வேண்டும். இந்த பாசிசத்தினுடைய சூழ்ச்சியாளர்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை முஸ்லிம்களின் மீது சுமத்துகிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள்ல 99 திருநாமம் இருக்குல்ல, இந்த 99 திருநாமங்கள்ல உலகம் முழுவதும் ஜுவல்லரி ஷாப் கேரளாவினுடைய ஒரு இரையச்சம் மிகுந்த ஒரு குரூப் தொடங்கிச்சு. நிறைய உலமாக்கள் தான் அதனுடைய அம்பாசிடர்கள், கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்ணம்பெரிய உலமாக்கள். ஹலால் சேவிங்ஸ் என்கிற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தை நம்ம உருவாக்கி, அதன் மூலமாக கல்வி ஸ்தாபனங்களை, ஷரியத்தை பாதுகாக்கக்கூடியவர்களை உருவாக்கணும் என்கிற நோக்கில் அதை துவங்கினார்கள். ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமூகம் பினான்சியலாக வலுப்பெறுவதை விரும்பாத இந்த பாசிச அரசு அதை அப்படியே ரைடுங்கிற பேர்ல அந்த ஸ்தாபனத்தையே இல்லாம ஆக்கிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை எல்லாம் கடந்து வருகிற ஒரு ஜெனரேஷனை இன்ஷா அல்லாஹ் உருவாக்கும். நியத்து வைக்கலாமா? என்ன இன்ஷா அல்லாஹ் காணோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வரலாறோட முடிச்சுக்கிறேன், ஷரியத்து சார்ந்த ஒரு செய்தியை சொல்லணும்ல. சரியா 9:30க்கு இன்ஷா அல்லாஹ் முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே ரசூலினுடைய செய்திகளை எல்லாம் கேட்டிருந்த மதீனத்து சஹாபிகள் ஒவ்வொருத்தரா போய் பார்க்கறாங்க. பார்த்துட்டு சந்தோஷத்துல, யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்களேன், யா ரசூலல்லாஹ், இதோ எங்களின் பங்களிப்பு இந்த மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கம் வளர்க்கப்படுவதற்காக, மஸ்ஜிது நபவி கட்டமைக்கப்படுவதற்காக, தாவா உலகமெங்கிலும் பரவுவதற்காக அப்படின்னு சொல்லி தங்களால் முடிந்ததை கொடுக்கிறார்கள். இது ஜமாத்துல் உலமாவினுடைய மாநாட்டுக்கு 20 பேர்கள் நிறைய கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் இங்க அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பான ஒரு கண்ணியம் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சில பேர் நிறைய கொடுத்திருப்பாங்க, சில பேர் குறைய கொடுத்திருப்பாங்க. இந்த கொடுக்கிற தன்மை இருக்கிறதே அது நபியினுடைய நேசர்களுக்கு மட்டும் அல்லாஹ் வழங்கி இருக்கிற ஒரு மிகச்சிறந்த பண்பு. கியாமத் நாள் வரையிலும் இந்த மண்ணில் அதை அல்லாஹ் நிலைபெறச் செய்வானாக. அப்படி கொடுத்துட்டு போறாங்க. கொடுக்கிறவங்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன வாக்குறுதி கொடுப்பாங்க தெரியுமா? உலகத்துல நான் அதை தருவேன், இது தருவேன் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. மறுமையில உனக்கு அல்லாஹ் சுவனத்தை தருவானாக அப்படின்னு துஆ செய்வாங்க. ரசூலுடைய இந்த துஆவை வாங்குறதுக்காக வேண்டியே சஹாபிகள் திரும்ப திரும்ப வந்து ரசூலுல்லாஹ்வை முசாபஹா செஞ்சு எதையாவது கொடுத்துட்டு, யா ரசூலல்லாஹ், என்னால் முடிந்தது, கொடுக்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு இல்ல, இந்த மார்க்கத்திற்காக, யா ரசூலுல்லாஹ், என்னால முடிஞ்சது நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி துஆவை வாங்கிட்டு போவாங்க. திரும்ப போறவங்க தெருவுல அப்படியே சத்தமா பேசிட்டு போவாங்க, நான் போனேன், முஹம்மது நபியை பார்த்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு அழகு தெரியுமா, எவ்வளவு பரிபூர்ணமாக அந்த முகம் ஜொலித்தது தெரியுமா, நான் அவர்களை தொட்டேன், அவர்களிடத்தில் துஆ வாங்கினேன். இதெல்லாம் அப்படி தெருவுல அப்படி பேசிட்டே போறாங்க. கேட்பவர்களுக்கெல்லாம் ஆர்வம், நம்மளும் போனோம், ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும், ரசூலுல்லாஹ்ட்ட துஆ வாங்கணும். ஆனா சும்மா போய் பார்க்கிறது, எல்லாரும் எதையாவது இந்த மார்க்கத்துக்காக வேண்டி கொடுத்துட்டு பார்த்துட்டு துஆ வாங்கிட்டு வர்றாங்க. நம்ம மட்டும் சும்மா போறதா அப்படின்னு நினைச்சிட்டு தங்களால் முடிந்ததை சில பேர்கள் அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றாங்க. ஒரு வீட்டுல ஒரு விதவை தாய், அந்த அம்மாவுக்கு யாருமே இல்லை, உம்மு சுலைம் அவங்க பேரு. அவங்க அந்த குடிசை வீட்டில இருந்து தெருவில் பேசிட்டு போறதெல்லாம் அப்படி கேட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு ஆர்வம். ரசூலுல்லாஹ் வந்து 5-6 நாள் ஆச்சு, எல்லாரும் போய் பார்த்துட்டாங்க, எல்லாரும் துஆவை வாங்கிட்டாங்க. நம்மளும் போனோம், நம்மளும் போய் ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும், நம்மளும் ரசூலுல்லாஹ்ட்ட துஆவை வாங்கணும். தன்னுடைய குடிசை வீட்டில் இருக்கிறதுல தேடி பார்க்கறாங்க. அங்க இருக்கக்கூடிய மண்பாண்டங்கள்ல எதுவுமே இல்லை, எல்லாம் காலியா இருக்குது. ஒரே ஒரு பேரீத்தம்பழமாவது இருந்தா
அந்த அம்மா நினைக்குது ஒரே ஒரு பேரீத்தம்பழம் அது இருந்தா அதையாவது கொண்டு போய் கொடுத்துட்டு ரசூலுல்லாவை பார்த்து யா ரசூலுல்லாஹ் எனக்கும் துஆ செய்யுங்கள் நபியே அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வாங்கிட்டு வந்துடலாம்ல என்று இந்த அம்மா ஆர்வத்தோடு தேடி பார்க்கிறது. ஒண்ணும் இல்ல, ஒரு துண்டு பேரித்தங்கனி கூட அந்த அம்மாவுக்கு கிடைக்கல. அப்படியே யோசிச்சுட்டே இருக்குது, என்ன கொடுக்கலாம் எதை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்குது. அப்பதான் காலையில வீட்டை விட்டு வேலைக்கு போன 10 வயசு பையன் அனசு அவர் கையில 2 ரொட்டி துண்டுகளோடு வந்து நிற்கிறார். அவருடைய டோட்டல் இன்கம் என்னன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 2 ரொட்டி துண்டு. அதை வந்த உடனே 2ஆக பங்கு வச்சு பாதிய அம்மாவும் பாதிய மகனும் நைட்ல சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் காலையில அந்த அம்மாவும் மகனும் பாதியா வச்சு சாப்பிடுவாங்க. 2 ரொட்டி துண்டு தான் அவர்களுடைய வாழ்வாதாரம். அந்த பையன் ரொட்டி துண்டோட வந்து நிற்கிறாரு. அந்த பையனை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு அப்படியே மின்னல் வெட்டுது, முகம் மலருது. நேரா போய் அந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு வாப்பா நாம போவோம் அப்படின்னு சொல்லுது. அந்த பையன் சொன்னாரு, அம்மா காலையில போனதுமா, காலையில அரை ரொட்டியை சாப்பிட்டதுமா, பசிக்குதுமா, இந்த ரொட்டியை ஆளுக்கு பாதியா சாப்பிட்டுட்டு போவோமா அப்படின்னு அந்த பையன் சொல்றாரு. இல்ல மகனே வா போயிட்டு வந்து சாப்பிட்டுக்குவோம். அம்மா பசிக்குதுமா சாப்பிட்டுட்டு போகலாமா அந்த மகன் கெஞ்சுகிறார். இல்ல நீ ரொட்டி துண்டோடையே வா அப்படின்னு அந்த வேகமாக கையை பிடித்து அடைத்து போகிறது. இலா ஹதரத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரசூலே உங்களின் மீது சாந்தி உண்டாகட்டும் நபியே, எங்களுடைய மறுமையினுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் மக்காவில் பட்ட துன்பத்தை துயரத்தை கஷ்டத்தை எல்லாம் கேள்விப்பட்டோம் நபியே. நீங்க பட்டினி கிடந்தீங்களா, உங்களை கொல்ல வந்தாங்களா, உங்களை அடிச்சாங்களா, ஊரை விட்டே 3 வருஷம் விலக்கி வச்சாங்களா, எங்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் பட்ட துன்பங்களை கேள்விப்பட்டு எங்களால் கண்ணீர் வடிப்பதை தவிர வேறெந்த வழியும் இல்லை நபியே. யா ரசூலல்லாஹ், நீங்கள் இப்பொழுது எங்களுடைய மண்ணிற்கு வந்திருக்கிறீர்கள் நபியே, உங்களை வரவேற்பதற்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ். எல்லோரும் வந்து சில பேர்கள் குதிரைகளை தருகிறார்கள், ஒட்டகத்தை தருகிறார்கள், தீனார்களை தருகிறார்கள், தங்க காசுகளை தருகிறார்கள், வெள்ளி காசுகளை தருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் தருவதற்கு ஒன்றும் இல்லை நபியே. எனக்கு தகப்பன் இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு சகோதரன் இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு அண்ணன் தம்பி இல்லை யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் தருவதற்கு ஒட்டக கூட்டமோ ஆட்டு மந்தைகளோ இல்லை நபியே. என்னிடத்தில் தருவதற்கு ஒரு துண்டு பேரீத்தம்பழம் கூட இல்லை யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வினுடைய ரசூலே, உங்களை பார்க்க வேண்டும், உங்களிடத்தில் துஆ வாங்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். இந்த விதவையான பெண்மணிக்கு தருவதற்கு ஒன்றுமில்லை நபியே. மாஇந்தி ஹதியா சிவா ஹாதல் குலாம். அல்லாஹ்வினுடைய தூதரே, உங்களுக்கு தருவதற்கு உங்களுடைய பொன்னான உதடுகளால் எனக்கும் சுவர்க்கம் கிடைக்கும் என்கிற சுப செய்தியை வாங்குவதற்கு தருவதற்கு ஒரு அன்பளிப்பும் என்னிடத்தில் இல்லை நபியே. இதோ இந்த 10 வயது பாலகனை தவிர, என் பிள்ளையை தவிர, இந்த 10 வயசு பையனை தவிர என்கிட்ட தர்றதுக்கு வேறு எதுவும் இல்லை யா ரசூலுல்லாஹ். இதோ என்னுடைய பிள்ளையை அன்பளிப்பாக தருகிறேன். அந்த பையன் முடிக்கிறாரு, கையில ரொட்டி துண்டு இருக்கு, பசியோடு இருக்கிறார், தாயும் பசியோடு இருக்கிறார். ரொட்டி துண்டை சாப்பிட்டுட்டு வரலான்னு சொன்னா அதை கூட கேட்காம இந்த அம்மா கூட்டி கொண்டு வந்து இந்த மகனையே அன்பளிப்பாக தருகிறேன் என்று சொல்கிறாரு. அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 வயது பாலகனை அணைத்துக் கொண்டார்கள். அந்த அம்மா சொல்லிச்சு, யா ரசூலல்லாஹ், என் பிள்ளைக்கு துஆ செய்யுங்க நபியே, என் பிள்ளைக்கு துஆ செய்யுங்க நபியே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹுவே, இந்த பாலகனுக்கு பிழை பொறுப்பாயாக, இவளுடைய ஆயுளை அதிகப்படுத்துவாயாக, இவருக்கு விசாலமான ரிஸ்கை கொடுப்பாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு செய்த துஆ. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 90 பேரும் பேத்திகளை பார்த்துவிட்டு தான் மரணித்தார்கள். சஹாபிகளிலேயே கடைசியாக மரணித்த சஹாபி அவர்கள் தான். இந்த 90 பேரும் பேத்திகளுக்கும் விசாலமான ரிஸ்கை அல்லாஹ் கொடுத்திருந்தான்.
அனஸ் அவர்கள் சொன்னார்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூலுல்லாஹ் செஞ்ச 2 துஆவையும் உலகத்திலேயே நான் பார்த்துட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நாளை மறுமையில் பாவமற்றவனாக அல்லாஹ்வை சந்திப்பேன். ஏனென்றால் அந்த துஆவும் ரசூல் எனக்கு செய்திருக்கிறார்கள். அன்பு தாய்மார்களே, இந்திய திருநாட்டில் இஸ்லாத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் ரசூலினுடைய துஆவிற்கு உரிய பிள்ளைகளாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். நீங்கள் நிய்யத்து வையுங்கள். அனஸ் எப்படி 10 வயதில் ரசூலிடத்திலே ஒப்படைக்கப்பட்டாரோ, நீங்க நிய்யத்து வைங்க. உங்க பிள்ளை 5 வயசோ 10 வயசோ 15 வயசோ 20 வயசோ, நான் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வினுடைய ரசூலுக்காக, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக, இந்த மண்ணில் தீனுல் இஸ்லாம் ஷரியத் நிலை பெறுவதற்காக என் பிள்ளையை நான் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறேன். நிய்யத்து வையுங்கள். நம்முடைய பிள்ளைகளின் மூலம் இந்த ஷரியத்தை பாதுகாப்பது வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது நமக்கு விதியாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வினுடைய உதவி பெற்ற ஒரு சமூகம் இந்த மண்ணில் வாழும் கியாமத் நாள் வரையிலும் ஷரியத் இந்த மண்ணில் உயர்ந்து நிற்கும். கியாமத் நாள் வரையிலும் இந்த மண்ணில் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடு, இஸ்ஸத்தோடு, உரிமைகளோடு இஸ்லாமிய ஷரியத்தை பேணி வாழ்வார்கள். அப்படிப்பட்ட உதவியை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.